ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயம் காத்திருக்கு, என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது, அதிர்ஷ்டம் நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தாங்க தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அனைவருமே நமது சேனலை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இதனால் புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 24 தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. 5ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இங்கே குறிப்பாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னாலும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும்னாலும் அப்படின்னாலும் உங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீங்கள் முடிக்க விடுங்கள். ஏன்னா சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. கால்நடையில் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மனதில் தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பணத்தை லாஸ் பண்ணால் கூட தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் மனதை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கான புதிய பாதையை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையான நண்பர்கள், உறவினர்களுடைய, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகும். எனவே அலுவலக பணிகள், குடும்பம் என அனைத்திலுமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை, ஒத்துழைப்பான சூழ்நிலை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க ஏதாவது பேங்க் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் மூலமாக கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் இன்னைக்கு எதிர்பார்த்தபடியே கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் பெண்டிங்கான வேலையெல்லாம் முடிக்க முடியும் உங்களால். அதனால எந்தெந்த வேலைகள் பெண்டிங்காக இருக்குங்கிறது ஒரு லிஸ்ட் எடுங்க. இழுபறியான பணிகள் எல்லாத்தையும் கூட இன்னைக்கு முடிச்சிடுவீங்க. ரொம்ப நாளாக ஜவ்வாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய பணிகள் முடியவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடிய சில பணிகளை இன்னைக்கு முடிக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் சேரும். மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறது. தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் ராசி அதிபதியும் 5 கோடியிலும் பரிவர்த்தனை பெற்றுள்ள யோகம் இருக்குதுங்க. இது சிறப்பான ஒரு யோகம். எனவே நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை, மேன்மையான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதிலும் பொதுப்பணிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கான தன லாபம் இன்னும் வேற லெவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. உடல் நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நோய்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸில் கூட நீங்கள் பங்கேற்க முடியும். இந்த தினம் நீங்கள் கடன் கொடுக்கறது வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கடன் கொடுக்கறதுல இன்னைக்கு யாருக்கிட்டையும் நம்பி நீங்கள் அதிகமாக பணத்தை கொடுத்துடக்கூடாதுங்க. அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்போ அவர் திருப்பி தருவாருங்கிறத நீங்கள் ரெக்கார்டுக்கெல்லாம் எழுதி வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க. நீங்கள் சரியான ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு உங்களுக்கான தேவையான உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக அனைவரிடம் பெற முடியும். உங்கள் அன்புக்குரிய நெருக்கமானவர்கள் அனைவரிடமும் நீங்கள் சிறப்பான வகையில் நல்ல உதவிகளை பெறுவதற்கான உகந்த நாள். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விதமான உதவிகள் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்களுக்கான காரிய உதவிகளுக்கான ஒத்துழைப்பு கண்டிப்பாக சேருங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் உறவில் சில கணிக்க முடியாத இயல்புல உங்கள் காதலர் இருப்பாருங்க. உங்களுடைய காதலர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மிக பொறுமையாக உங்கள் காதல் வகையை ஹேண்டில் பண்ணிவிடுறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் மனக்குறந்த காதலர் தாறுமாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அல்லது உங்களது நடவடிக்கைகள் உங்கள் காதலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால எந்த விதமான சூழ்நிலையில் கருத்து வேறுபாடுகள் பெரிதாகாமல் இருக்க நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள். காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இன்றைய தினம் சில இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வர்றதுனால உங்களுக்கு அலுவலக பணிகளை நல்ல உற்சாகம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய மன வருத்தங்கள் மற்றும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழிப்பாவங்களை எல்லாத்தையுமே அகற்ற வேண்டிய நேரம் இதுங்க. அது நீங்கள் சிறப்பாக அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வந்து குடும்பம், பணம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விலகி நல்ல ஆன்மீக ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ வந்து உருவாக்கி கொள்ளுங்கிற ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அற்புதமான நல்ல உணர்வுகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்து செய்யணுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான உணவுகளை வந்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி கொடுக்கறது போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன தேவைகளை கூட நீங்கள் கவனிக்காம விட்டீங்க அப்படின்னா அதனால உங்களது வாழ்க்கை துணையுடனான உறவுல வந்து சில காயங்கள் வந்து மனக்காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. மற்றபடி இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க, சூப்பரான ஒரு நாள். நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தொட்டது அனைத்தும் ஜெயமாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே வெற்றிகரமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறதுக்காக இன்னைக்கு என்ன வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். உங்களுக்கான சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுங்க. எப்பாடுபட்டாவது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய யோகம் இப்படி சூப்பராக இருக்குங்க. அதனால கொடுத்த வாக்கை காப்பாற்றின்றதுனா மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்று தினம் நம்பர் 4 வந்து அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்தில் நம்மளா இருக்கீங்களோ இன்று தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக நல்ல ஒரு பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு புதிதாக தவறு எதுவும் செய்யாமல் நீங்கள் வந்து காரியங்களை அணுக முடியுங்க. கால்நடைகள் சம்பந்தமான பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களாக உங்கள் கால்நடைகள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இந்த தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அதனால மனதில் புதிய பாதை உருவாக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு உங்கள் பணிகள் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால எந்தெந்த ஒர்க்கு பெண்டிங்காக இருக்குங்கிறத லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. பேங்க் லோன் முதற்கொண்டு உங்களுக்கான கடன் உதவிகள் எல்லாம் உடனடியாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக மனசில் வேணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல செக்யூரிட்டியான மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உங்களது பொதுப்பணிகள் நீங்கள் ஈடுபடும்போது அதன் மூலம் உங்களுக்கு புகழ் கொடுங்க. நல்ல லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம். பொதுப்பணிகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். மேலும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.